ஃபோர்த் டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிராண்ட்ஸ்லாம். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் பொதுவாக டென்னிஸ் விளையாட்டுக்கு மிக முக்கியமான போட்டிகளாக கருதப்படுது. இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 4 முக்கியமான போட்டிகள் என்ன, அதுக்கான சிறப்பு என்ன, 2020 அதனுடைய போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு 4 முக்கியமான டென்னிஸ் விளையாட்டுகள் நடத்தப்படுது. அதாவது டென்னிஸ் விளையாட்டில் 4 வருடாந்திர போட்டிகள் கூட்டாக கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் என்றும் மேஜர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை ஆஸ்திரேலியா ஓப்பன், ரோலண்ட் கரோஸ் அதாவது பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் மற்றும் யுஎஸ் ஓப்பன். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளை சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு நடத்துகிறது. சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு 1913 நிறுவப்பட்டுள்ளது. இது டென்னிஸ் விதிகளை பராமரிக்கிறது மற்றும் சர்வதேச போட்டிகளை ஒழுங்குபடுத்துகிறது. சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு தலைமையிடம் லண்டனில் உள்ளது. பிரெஞ்சு ஓப்பன் போட்டிகள் 1924 மற்றும் 25க்கு முன்பு கிராண்ட்ஸ்லாம் என்று கருதப்படவில்லை. ஒற்றையர், இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் ஆகியவை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களின் பாக்ஸ்டு செட் என்று அழைக்கப்படுகின்றன. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் ஆஸ்திரேலியா ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் மற்றும் யுஎஸ் ஓப்பனில் ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டிகள் ஹாப்பி ஸ்லாம் போட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது 1905ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இது மெல்போர்ன் நகரில் இந்த போட்டி நடைபெற்றுள்ளது. ஜனவரி மாதம் இந்த போட்டி நடைபெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் இதுவே முதலாக விளையாடப்படுகிறது. இது கடினமான மைதானத்தில் விளையாடப்படுகிறது. பிரெஞ்சு ஓப்பன் இது ரொனால்டு கரோஸ் டோர்னமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரெஞ்சு ஓப்பன் போட்டிகள் 1891ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது. எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா பாரிஸ் நகரில் தான் முதலாக இந்த பிரெஞ்சு ஓப்பன் நடைபெற்றிருக்கு. மே டு ஜூன் இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த போட்டி நடைபெற்றிருக்கு. இந்த பிரெஞ்சு ஓப்பன் களிமண் மைதானத்தில் விளையாடப்படுகிறது. அடுத்ததாக விம்பிள்டன் போட்டி. இந்த விம்பிள்டன் டோர்னமெண்ட் இந்த சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 1877ஆம் ஆண்டில் தான் முதலாக தொடங்கப்பட்டிருக்கு. இந்த விம்பிள்டன் போட்டிகள் உலகின் பழமையான டென்னிஸ் போட்டியாக கருதப்படுது. இது ஆல் இங்கிலாந்து கிளப் லொக்கேட்டட் இன் விம்பிள்டன், லண்டன் நகரில் தான் இந்த விளையாட்டு முதலாக விளையாடப்பட்டிருக்கு. ஜூன், ஜூலை இடைப்பட்ட காலங்களில் இந்த விளையாட்டு விளையாடப்பட்டிருக்கு 1877ஆம் ஆண்டில். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு உலகின் பழமையான டென்னிஸ் போட்டியாகும். விம்பிள்டன் மட்டுமே புல் மைதானத்தில் விளையாடப்படும் ஒரே டென்னிஸ் போட்டியாகும். அடுத்து யுஎஸ் ஓப்பன் போட்டி 1881ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. இது யுஎஸ் நாட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் தான் இந்த யுஎஸ் ஓப்பன் 1881ஆம் ஆண்டு நடைபெற்று இருந்துள்ளது. இது கடினமான மைதானத்தில் விளையாடப்படக்கூடிய ஒரு டென்னிஸ் போட்டியாகும். 2020 இந்த ஆஸ்திரேலியா ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யுஎஸ் ஓப்பன் இதில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஸ்திரேலியா ஓப்பன் டைட்டில் ஆஃப் 2020 மென்ஸ் சிங்கிள் பிரிவில் நொவாக் டிஜோகோவிக் என்பவர் செர்பியா நாட்டை சேர்ந்த இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா ஓப்பன் டைட்டில் ஆஃப் 2020 உமன்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் சோஃபியா கெனின் யுஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சு ஓப்பன் டைட்டில் ஆஃப் 2020 மென்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் ரஃபேல் நடால் இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்காரு. பிரெஞ்சு ஓப்பன் டைட்டில் ஆஃப் 2020 விமன்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் இகா ஸ்வாடேக் என்பவர் தான் போலாந்து நாட்டை சேர்ந்தவர், இவர் தான் வின் பண்ணியிருக்காங்க. விம்பிள்டன் டைட்டில் ஆஃப் 2019 மென்ஸ் சிங்கிள் நொவாக் டிஜோகோவிக் செர்பியா நாட்டை சேர்ந்த இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. விம்பிள்டன் டைட்டில் ஆஃப் 2019 உமன்ஸ் சிங்கிள் சிமோனா ஹலேப் என்ற நபர் தான் ரொமானியா நாட்டை சேர்ந்தவர், இவர் இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்காரு. இந்த விம்பிள்டன் 2019 தான் நடந்திருக்கு. இந்த கொரோனா பேண்டமிக் இஷ்யூஸ்னால் இந்த வருடம் போஸ்ட்போன் பண்ணது இன்னும் நடக்கலை. ஸோ அதனால் இது 2019 அப்டேட்டு. யுஎஸ் ஓப்பன் டைட்டில் ஆஃப் 2020 மென்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் டொமினிக் தெய்ம் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. யுஎஸ் ஓப்பன் டைட்டில் ஆஃப் 2020 விமன்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் நவோமி ஒசாகா என்பவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், யுஎஸ் ஓப்பன் இந்த 3 போட்டிகள் தான் 2020 போட்டிகள் நடைபெற்றுள்ளது. விம்பிள்டன் இதுவரைக்கும் நடக்கலை. கரண்ட் அஃபேர்ஸில் இந்த
போட்டிகள் சம்மந்தமான கேள்விகள் அடிக்கடி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனல் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.